உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? இப்போ தான் குரு பயிற்சியில் பார்த்த மாதிரி இருக்குது. உங்களை பார்த்ததில் எனக்கு அதாவது என்னென்னா, மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களை சந்திக்கலைன்னா எனக்கே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருடைய வக்ர நிலை டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார். அப்போ ரேவதியில் அவருடைய வக்ர நிலை எவ்வளோ நாட்கள் வரையும் ஓடுன்னா, கிட்டத்தட்ட 9/10/2026 முதல் வரையும் என்ன பண்ணுவார், நம்ம ரேவதியில் ஓடுகின்ற சனி பகவான் 9/10/2026க்கு அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்ர நிலையை தொடங்குவார். அப்போ டிசம்பர் 11 வரையும் உத்திரட்டாதிலேயே தன்னுடைய வக்ர நிலையை தொடங்கப் போகிறார் என்பது நம்முடைய சனி பகவானுடைய கணக்கு. ஸோ இப்போ இந்த வக்ர நிலையில் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம கிரக ரீதியான அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வக்ரம் பெற்ற சனியை குரு பார்வையினால் நிறைய விஷயங்களை ஒரு என்ன சொல்ல திருப்பு முனைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கும் இருக்குது, இப்போ குரு பகவானுக்கு இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெற்றியும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரம் அடைந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் கவனங்கிறத உங்களுக்கு சொல்லப் போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே நம்ம பல வீடியோ சொன்ன மாதிரி தான், நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற ஒரே ஒரு தாரக மந்திரத்தை கிட்டத்தட்ட 70-80% துலாம் ராசிக்காரங்க கரெக்டாக அதை தான் வச்சுருப்பீங்க. அந்த ரிங்டோனாகவே சில பேர் இந்த நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நிறையா பாட்டுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாடல்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய 80% துலாம் ராசிக்காரங்க. ஸோ 20% துலாம் ராசிக்காரங்க எது நடந்தாலும் சரி, இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா நம்ம எதிரிக்கு 2 கண்ணும் போகணுங்கிற ஒரே முடிவு, இல்லைன்னா நம்ம கண்ணே போகக்கூடாது, அவனுக்கு 2 கண்ணும் போகணுங்கிற முடிவு எடுத்து தனக்கு தேவையான விஷயங்களை நகர்த்தக்கூடிய நபர்களும் 20% துலாம் ராசிக்காரங்க சுயநலமாக வாழ்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்ம 70% உள்ள பாசக்கார, கடமையை கண்ணியமாக, கண்ணியத்தை வாழ்க்கையின் லட்சியமாக நிறைவேற்றக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் என்னென்னலாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, குடும்ப ஒற்றுமை ரொம்ப எதிர்பார்க்குற உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. பல முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகளை பல சூழ்ச்சிகளை சந்தித்து தோற்றுவிட வேண்டிய நிலைமையில் வந்த நீங்கள் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு சனி பகவான் வக்ர பெற்று கொடுக்கப்படும். நட்புகள் மூலமாக, உறவுகள் மூலமாக, நம்பியவர்கள் மூலமாக நல்லதே நடக்கும் என நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த சூழ்ச்சியின் மூலமாக ஏற்பட்ட வலி, வேதனை, போராட்டம் எல்லாம் விலகி உங்களை காயப்படுத்தின உறவுகளுக்கு, உங்களை கஷ்டப்படுத்தின நட்புகளுக்கு சரியான பாடத்தை கொடுத்தே தீரன்னு மனசுக்குள்ளே வலியோடு வைத்து கொண்டு உங்களுடைய வேலையை மட்டும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. அதே போல் துலாம் ராசி என்பவர்களுடைய இளைய சகோதரிகள்லாம் கொஞ்சம் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க, நிறைய போராட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படி
நமக்கும் பிரச்சனை, நம்ம கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிக்குமே பிரச்சனையாக இருக்கே, மூத்த சகோதர சகோதரிக்குமே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சரியாகி அவர்களும் நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு கிரகத்தில் சூப்பரான மாற்றம் இந்த சனி பகவான் வக்கரமடைகின்ற காலம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, அவர்களால் உங்களுக்கு தொல்லையாக இருந்தாலும் அந்த தொல்லை விலகும். உங்களுடைய ராசியின் அடிப்படையில் அவங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குனாலும் அது சரியாகும் என்பது உண்மை. ஸோ அந்த ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு வாக்கு கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களா? உங்களுடைய அந்த வார்த்தைக்கு நீங்கள் படுற கஷ்டத்துக்கு கவலைக்கு சரி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த சனி பகவான் வக்கரம் அடைந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொக்கிஷம் சொல்லி வச்சுக்கோங்க. அதேபோல் இந்த குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்காங்க, உங்களை மதிக்க மாட்டேங்காங்க, உங்கள் மேலே அக்கறை காட்ட மாட்டேங்காங்க. நீங்கள் எவ்வளவோ அவங்க மேலே அன்பு வச்சுருக்கீங்க, அவங்களுக்காகவே தியாகியாக வாழ்ந்த நீங்கள் இப்போ அவர்கள் மூலமாகவே கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கஷ்டம் சரியாகி உங்கள் குழந்தைகள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. இந்த சனி பகவான் வக்கரம் பெற்ற காலத்தில் தான் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துக்குள்ளே குழந்தை பாக்கியத்துக்காக கோயிலாக சுற்றிட்டேன், மருத்துவமாக பார்த்துட்டேன், ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கன்னு வருத்தப்படுறீங்கன்னா, உங்களுடைய வருத்தங்களை கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழ்ந்து இல்லற சந்தோஷத்தை பெற்று உங்களுடைய இல்லற சந்தோஷத்துக்கு அன்பான பாசத்துக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய அருளால் அற்புதமான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம், இரட்டை குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது. சார் என்ன சார் நீங்கள் ஓப்பனாக இல்லற சந்தோஷம் பெற்று அப்படின்னு பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி ஒரு கோட்பாடு கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் 10 குழந்தைகள் இருந்தாங்க. 10-15 குழந்தைகள் பெற்றெடுத்த ஒரு நிலை தான் நம்முடைய இந்தியாவில் இருந்துச்சு, நம்ம தமிழகத்தில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லி, நாம் இருவர் மட்டும்தான் இருக்கோம், நமக்கு எங்கே ஒருவர்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டாக அலைய வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அப்போ அதாவது கணவன் மனைவி சேராமலே குழந்தை பாக்கியம் பெற வேண்டிய நிலைமையெல்லாம் சேர்ந்தும் கிடைக்காத நிலையில் ஒரு மருத்துவம் பார்த்து கிடைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதெல்லாம் உங்களுக்கு இன்னுமே கிடையாது. ஓகேவா? நீங்கள் 2 பேரும் உண்மையான அன்பு, உண்மையான ஒரு பரிமாற்றம் மூலமாக குழந்தை பாக்கியம் பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கிரகம் கொடுப்பதுனால தான் நான் ஓப்பன் டிக்ளேர் சொல்கிறேன். ஓகே. அதுக்கடுத்து நம்முடைய மாணவ செல்வங்கள் அற்புதமான ஒரு திறமையை நிரூபிக்க போகிறீங்க. படிப்பில், விளையாட்டு போட்டியில் உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபித்து நீங்கள் நின்று காட்ட போகிறீங்க. உங்களுடைய பதட்டமான சூழ்நிலை எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. ஓகேவா? நீங்கள் இன்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மெயினாக பார்த்திங்கன்னா, புதியதாக கடன் வாங்கக்கூடாது. யாராவது உங்களை கடன் வாங்க சொல்லி அது கிடைக்கும் இது கிடைக்கும், நீங்கள் இந்த தொழில் புதுசாக பண்ணால் அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லி உங்களை ஆசை வார்த்தை கூறினாங்கன்னு சொல்லி கடன் வாங்கி மட்டும் எந்த விஷயமும் செஞ்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ அதில் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய வேலை சார்ந்த ரகசியங்களை ஸோ நீங்கள் வெளிப்படையாக சொல்லி மாட்டிக்கிட்டீங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உள்ள ஒரு செயல்பாடுகளை சொல்லிட்டு செய்யாதீங்க. இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண தயவுசெய்து சொல்லாதீங்க. சொல்லிட்டு செஞ்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதுக்கு ஒரு ஓட்டையை போட்டுருவாங்க, நீங்களாக போய் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். வேலையில் கொஞ்சம் அதிகமான அழுத்தங்களை கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இந்த நவம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரையும் ஒரு 30-45 நாட்கள் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகும். ஸோ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஓவர் டைம் எடுத்து வேலை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கிரகம் கொடுக்கும். மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. குழப்பமில்லாத வாழ்க்கை நம்முடைய துலாம் ராசிக்கு
குதூகலமாக சனி பகவான் அற்புதமாக கொடுக்கார், அட்டகாசமாக கொடுக்கார். என்ஜாய் பண்ணுங்கள் நேயர்களே. இப்போ வரையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கான சனி பகவான் வக்ர நிலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் தடுத்தாருங்கிறத தெளிவாக கேட்டிருக்கீங்க. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோச்சார கிரகத்துடைய பொது பலன். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். நான் எப்போ வீடு கட்டுவேன், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் முடியும், எப்போ என் வீட்டுக்கார் என் பேச்சை கேட்பார், எப்போ என் வீட்டுக்கார் என்னை மட்டும் புரிந்து என் மேலே அன்பு காட்டுவாங்க, ஸோ எப்போ என் குழந்தைகள் என்னோடய பேச்சை கேட்கும், எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் மனதுக்குள் இருக்கலாம். பலவிதமான கேள்விகள் கூட இருக்கலாம். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைச்சால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, அதை விட முக்கியமாக எந்த நாட்டில் இருக்கீங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகள்லேருந்தும் பெரிய ஆதரவு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாடுகளுக்குரிய டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் டயத்தில் கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ணணுங்கிறக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஜோதிட ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சார் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் பார்த்துடலாங்கிறது ஓகே சார். எனக்கு என்னுடைய பேரும் என்னுடைய குறிப்பிட்ட வயதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் ஜாதகம் பார்க்கலாமா, என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் கணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு பல அன்பர்கள் நம்மளை கால் பண்ணி கேட்டுக்கிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் கேட்காம இன்னும் சில அன்பர்கள் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது மட்டும் தெரிந்தால் போதும். உங்களுக்கு பிரசனம் என்ற அருமையான ஒரு கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விதமான கமெண்ட்ஸ் வருது. அதுக்கெல்லாம் என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் சில நம்முடைய நேர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா குசும்பு பிடிச்சவங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சில பேரில் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு மனதுக்கு பிடித்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில விஷயம் பிடிக்காமல் கூட போகலாம், சில விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம். கடந்து செல்வது நல்லது. அதை விட்டு நீங்கள் வார்த்தைகள் விடும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிரபஞ்சம் அதற்கான வேலையை செய்யும். ஓகேவா? ஸோ அதனால் தவறான பதிவுகள் பதிவிடும்போது நம்மளுடைய உறவுகள்லாம் அந்த பதிவுகளை பார்க்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்துக்கோங்க. நீங்களும் எங்களுக்கு உறவுகள் தான். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன டிப்ரெஷன் ஆகிருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க மூலமாக ஜோதிட ரீதியாகவோ நீங்கள் ஆன்மீக ரீதியாகவோ லாக் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாரும் அப்படி கிடையாது. ஓகே, எல்லா தொழில்களிலும் நேர்மையானவர்களும் உண்மையானவர்களும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் உங்களைப் போல் அன்பானவர்களும் இருக்காங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியை கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.